ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மூத்த ராஜயோகிகள், ராஜயோகினிகள், ஆதிரத்தினங்கள் எல்லாரும் தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபா, மம்மா, சிவபாபாவுடன் எப்படி அனுபவம் ஏற்பட்டது அப்படி என்பதை நம்மிடம் இந்த பாக்கிய விதாதா மூலமாக தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ராஜயோகினி பிரம்மகுமாரி ஆஷா சகோதரி. இவ டெல்லி இருக்கக்கூடிய ஓம் சாந்தி ரீட்ரீட் சென்டரில நிர்வாக இயக்குனராக இருக்கிறார். அதாவது ஓஆர்சின்னு சொல்லுவாங்க. ஓம் சாந்தி ரீட்ரீட் சென்டர் ஓஆர்சி. நாம் ஏற்கனவே பார்த்தோம் இவருடைய லௌகிக அப்பா பிரம்மகுமார் பெங்களூரிலிருந்து பூரி சகோதரர். அவர் எப்படி இந்த ஞானத்திற்கு வந்தார், எப்படி எல்லா பழக்கம் இருந்தது, எப்படி விட்டார் அப்படின்று அவருடைய அப்பா சொல்லியிருந்தார். பார்ப்போம் தன்னுடைய நம்ம லௌகிக மகள் ஆஷா சகோதரி என்ன சொல்ல போகிறார், தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதா மூலமாக நாம் பார்க்கலாம் இன்றைக்கு. டில்லி ஓம் சாந்தி ரிட்ரீட் சென்டரினுடைய பிரம்மகுமாரி ஆஷா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் இப்பொழுது இந்த ஈஸ்வரிய ஞானத்தின் மீது எனது லௌகிக தாய் தந்தைக்கு மிகுந்த நாட்டம் இருந்தது. என்னுடைய லௌகிக தாய் உணவு சமைப்பதில் மிகவும் திறமையானவராக இருந்தார். 5 சகோதர சகோதரிகளில் நான் அனைவரிலும் சரி மூத்தவராக இருந்தேன். 5 சகோதர சகோதரிகள். இவர்தான் மூத்தவராக இருந்திருக்கின்றார். எப்பொழுது மம்மா பாபா அங்கு வருகை தருவார்களோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய தாய் தந்தை இருவரும் முழு நாளை அந்த சேவா நிலையத்தில் கழிப்பதில் மிகவும் ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை மம்மா கான்பூர் அதாவது சிவில் லைன் சேவா நிலையத்திற்கு வந்திருந்தார்கள். சுமார் 15 நாட்கள் அங்கு தங்கினார்கள். ஒரு நாள் மம்மா கங்கே தாதியிடம் கேட்டார்கள். அதாவது நிர்மலா, அதாவது ஆஷா சகோதரனுடைய லௌகிக அம்மா பெயர் வந்து நிர்மலா, அவருடைய அப்பா பெயர் வந்து பூரி சகோதரர். அப்போ முழு நாளும் நிர்மலா அவர்கள் சென்டரிலே இருக்கிறார். அவருக்கு குழந்தைகள் யாரும் இல்லையா என்ன அப்படின்னு அவர் கேட்டார். அதற்கு கங்கே தாதி இப்படி சொன்னார் மம்மாவிடம் பதில். மம்மா நிர்மலா அவர்களுக்கு 5 குழந்தைகள் இருக்கிறார்கள். மீண்டும் மம்மா கேட்டார், அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஏதாவது செய்து கொடுத்து விட்டு வருகிறாரா அப்படின்னு கேள்வி கேட்டார் மம்மா அவர்கள். அதற்கு கங்கை தாதி, அதாவது ஆத்மா இந்திரான் பேரு வந்து, கங்கை தாதி பதில் இப்படி சொன்னார். அதாவது அந்த 5 குழந்தைகளும் பூட்டி விட்டு வருகிறார். அன்பு உள்ளம் கொண்ட தாயினுடைய இதயம் நெகிழ்ந்து விட்டது. உடனே மம்மா சொன்னார், என்ன குழந்தைகளை வைத்து பூட்டி விட்டு வருகிறாரா? நான் அந்த குழந்தைகளை பார்த்தே ஆக வேண்டும். அப்போ மம்மா அடுத்த நாளே தன்னுடன் உணவு சாப்பிட எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த சமயம் எனக்கு சுமார் 10, 11 வயது இருக்கும். அந்த சமயத்தினுடைய காட்சி எனக்கு இப்பொழுது வரை மிகவும் தெளிவாக நினைவு இருக்கிறது. மம்மா அமர்ந்திருந்தார்கள். பக்கத்தில் நான் அமர்ந்திருந்தேன். என்னுடைய சிறிய தங்கை, என்னுடைய சிறிய சகோதரன் அமர்ந்திருந்தார்கள் அங்கே. அப்போ உணவு பரிமாறப்பட்டது. அப்போ மம்மா பாதி ரொட்டி, அதாவது சப்பாத்தி வாங்கிக் கொண்டதை பார்த்தோம் நாங்கள். இதனால் நாங்களும் வெட்கப்பட்டு கொண்டு ஒரே ஒரு ரொட்டியை மட்டும் பெற்றுக்கொண்டோம். அப்போ மம்மா சாப்பிட்டு முடித்து விட்டதால் நாங்களும் எங்களது உணவை முடித்துக் கொண்டோம். பாரு அந்த காலத்துல சாப்பாடு எப்படி இருந்தது பாரு. அரை ரொட்டி, ஒரு ரொட்டி, 2 ரொட்டி அப்படிதான் சாப்பிட்டுருக்காங்க. இப்ப பாரு எப்படி இருக்குது அப்படின்று. அப்போ மம்மா சொன்னாங்க,
குழந்தைகளே இன்னும் கொஞ்சம் வாங்கிக் கொள்ளுங்கள். அப்போ நான் சொன்னேன், அதாவது ஆஷா சகோதரி சொல்கின்றார். நான் சொன்னேன், மம்மா எங்களது வயிறு நிறைந்து விட்டது. உடனே மம்மா சொன்னாங்க, இல்லை, இல்லை. இந்த வயதில் நீங்கள் நன்கு சாப்பிட வேண்டும். குழந்தை நன்றாக சாப்பிடு. இதுதான் எங்களுக்கு மம்மாவுடனான அதாவது சந்திப்பு அப்படின்று ஓம் சாந்தி ரிட்ரீட் சென்டரினுடைய பிரம்மகுமாரி ஆஷா சகோதரி தன்னுடைய இளமை கால அந்த அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த இந்த பாக்கிய விதாத்தம் மூலமாக. இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, அதற்கு பிறகு நான் மதுவனத்திற்கு அதாவது மவுண்ட் அபு வந்தேன். வந்த பிறகு அந்த சமயம் பாபாவுடைய அதிக கவனம் குமாரிகள் மீது இருந்தது. நான் சிறியவளாக இருந்ததால் எனக்கு ஏதாவது சேவை கொடுத்து, நீ இந்த சேவை செய் என்று அனுப்பிவிடுவார். அப்போ காலையில பாபாவுடைய முரளி நடத்தப்படும். மம்மா அவர்கள் மாலையில் அதனை திரும்பவும் விளக்குவார். அதே போல மம்மாவுடைய கவனம் குமாரிகள் மீதே அதிகமாக இருந்தது. அப்போ பெரிய குமாரிகளுடைய ஒரு குரூப் இருந்தது என்றால், சிறிய குமாரிகளுடைய ஒரு குரூப் இருந்தது. தற்போது இருக்கக்கூடிய நிர்வேர் சகோதரனுடைய அலுவலக இடத்தில் அந்த சமயத்தில் மழை இருந்தது. நாங்கள் அனைவரும் அங்கு அமர்ந்து முரளியை பகிர்ந்து கொள்வோம். பகலில் கர்மண சேவை இருக்கும் அங்கே. பிறகு பகல் உணவிற்கு தட்டு, அந்த கிண்ணங்களை தயார் செய்வது எங்களுடைய சேவையாக இருந்தது அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் காம்தேவி, அதாவது மும்பையிலிருந்து காம்தேவி சேவா நிலையத்தினுடைய நிம்மு சகோதரி எங்களுக்கு பொறுப்பாளராக இருந்தார். நிம்மு சகோதரி. நாங்கள் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தோம். எப்பொழுது உணவிற்கான மணி அடிக்கப்பட்டதோ, அந்த சமயம் உடனடியாக வந்து அந்த தட்டு, அந்த கிண்ணங்களை தயார்படுத்தி விட வேண்டும் அப்படி என்று சொல்லப்பட்டிருந்தது. ஒரு நாள் விளையாட்டினால் நாங்கள் மறந்துவிட்டோம். அப்போ மம்மா சுற்றி பார்க்க வந்தபொழுது, உணவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்படாமல் இருந்ததை பார்த்து விட்டார். இப்பொழுது அனைத்து சகோதர சகோதரிகளும் சரி உணவு சாப்பிட வந்து விடுவார்கள். இதுவரை ஏற்பாடுகள் செய்யப்படாமல் இருக்கிறதே என நிம்மு சகோதரி நன்கு கோபித்துக் கொண்டார். இதனால் பயத்தினுடைய காரணமாக நாங்கள் கண்களை கீழே வைத்துக்கொண்டு காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். அப்போ மம்மா தூரத்தில் நின்று கொண்டிருப்பது நிம்மு சகோதரிக்கு தெரிந்திருக்கவில்லை. அப்போ மம்மாவும் அந்த சமயத்தில் எதுவும் பேசவில்லை. அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு மம்மா சொன்னார், நிம்மு இன்று உன்னுடைய டிபார்ட்மெண்ட் அதாவது தளர்வாக இருந்ததே, இவ்வளவுதான் சொன்னார்கள். ஆனால் அந்த சமயத்தினுடைய அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நான் பெரியவளான பின்பு தெரிந்து கொண்டேன். மம்மா யக்ஞத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் சரி, எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு நேரம் தவறாமையுடன் இருந்திருக்கிறார் அப்படின்று ஆஷா சகோதரி தன்னுடைய இளமை கால அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். மம்மா மிக சிறிய வயதில், அதாவது 17 வயது என்பது அதிக வயது என்று கூற முடியாது. நாங்கள் இளமை பருவத்தில் உள்ளோம் தானே அப்படி என்று இன்றைய நாட்களில் நாம் சாக்கு போக்கு கொடுத்து விடுகின்றோம். ஆனால் மம்மா அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தை தவம் செய்வதில் கழித்தார். அவரிடம் தவத்தினுடைய சொரூபம் தென்பட்டது. யாரிடம்? மம்மா அவர்களிடம். அதனால்தான் இன்றைய சமுதாயத்தில் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் தாய் சொரூபமான ஆசிரியர்கள் மிகவும் குறைவாகவே இருக்கிறார்கள். எண்ணிவிடவும் முடியும். ஆனால் மம்மா அவர்கள் தாய் சொரூபம் கொண்ட டீச்சராக இருந்தார். அந்த தாயினுடைய முதன்மையான கடமை என்பது முழு குடும்பத்தையும் சரி, ஒற்றுமை என்ற கயிற்றினால் கட்டி வைப்பதுதான். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. மம்மா இந்த காரியம் செய்வதில் நம்பர் 1 இருந்தார். எந்த நம்பர் 1க்கு தாய்மையினுடைய கடமை. யக்ஞத்தில் 2 பேருக்குள் ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டால், மம்மா அந்த மனக்கசப்பை போக்கி, அவர்கள் இருவருடைய உள்ளத்தையும் சரி சேர்க்கக்கூடிய காரியத்தை செய்து வந்தார். ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு பேசுவதை நிறுத்திவிட்டால், தாயினுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுபோலத்தான் ஏதாவது சம்பவங்கள் இந்த யக்ஞத்தில் நடந்தால், மம்மாவும் கூட சரி, அந்த இருவரை இணைக்கக்கூடிய காரியத்தை செய்தார். ஒவ்வொரு குழந்தையினுடைய குறையினையும் சரி, அந்த பலவீனங்களையும் சரி, மம்மா தனக்குள் கரைத்துக் கொண்டார். பாபாவிற்கு கூட எது மிகவும் அவசியமான செய்தியாக இருக்குமோ, அதை மட்டுமே தெரிவித்தார். மற்றதெல்லாம் தெரிவிப்பது கிடையாது. ஒரு முன்னோடியான அந்த தாயினுடைய லட்சணம் என்பது, குழந்தைகளுடைய தவறுகளை உள்ளடக்கிக் கொள்ளுதல், அந்த குழந்தைகளிடமிருந்து அவைகளை வெளியேற்றுவதுதான். அதுபோலத்தான் மம்மா இதுபோல குறிப்பினால் அறிவுரை அளித்தார் மற்றவர்களுக்கு. மேலும் சக்தி உடையவர்களாக ஆவதற்கு என்ன செய்தார் தெரியுமா? யோகதானம் அளித்தார். இதுபோல மம்மாவுடைய விசேஷங்களை நம்முடைய ஆன்மீக சகோதரி அழகாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் அனுபவங்களை. இன்னொரு அனுபவத்தை நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். கான்பூரில் மம்மா ஹார்மோனி இசைப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். மம்மாவுடன் நான் கங்கையில் படகு சவாரி செய்திருக்கிறேன். அதே போல மதுவனத்தில் மவுண்டோவில் நான் பேட்மிண்டன் விளையாடிருக்கின்றேன் அப்படி என்று தன்னுடைய இளமை காலத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக. இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். கான்பூரில் நாங்கள் மம்மாவை வரவேற்பதற்காக ஒரு பாட்டு பாடினோம். டயலாக் செய்தோம் அங்கே. அந்த டயலாக்கை மம்மாவிடம் கேட்டார். குழந்தைகளான உங்களுக்கு பாபா நினைவு வருகின்றதா? அல்லது மம்மா நினைவு இருக்கிறதா? அப்படின்னு கேள்வி கேட்டார் எங்களிடம். இவ்வாறு மம்மா நமது கவனத்தை ஈர்த்து விட்டார். மம்மா எப்பொழுது கூறுவதுண்டு. என்ன கூறுவதுண்டு? மம்மாவை இவ்வாறு உருவாக்கக்கூடிய பாபாவை நினைவு செய்யுங்கள். மம்மாவை அல்ல. ஒரு முறை கான்பூரில் மம்மாவிற்கு ரோஜா மலர்களுடைய மாலை அணிவிக்கப்பட்டது. அதனை மம்மா உற்று பார்த்தார். பிறகு மம்மா இப்படி சொன்னார் எங்களிடம். இந்த மலர்களுடைய மாலையை வைத்து மம்மா என்ன செய்வார்? மம்மாவிற்கு எந்த மலர் பிடிக்கும் தெரியுமா? மம்மாவிற்கு சைத்தன்ய மலர்கள் வேண்டும். மம்மாவிற்கு சைத்தன்ய மலர்கள் தான் பிடிக்கும் அப்படி என்று எவ்வளவு அழகாக, எவ்வளவு அன்புடன் அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். சைத்தன்யமான ஆத்மாவை தான் பிடிக்கும். இது போல மம்மா அவகுணங்களை பற்றி யாரிடம் சரி நேரடியாக சொன்னது கிடையாது. அப்போ முதலில் அவர்களை தன்னிடம் அருகில் அமர்த்தி தோழி கொடுத்து நல்ல குணங்களை வர்ணனை செய்து அவர்களுடைய மகத்துவத்தை பற்றி சொன்ன பிறகுதான், நீ தங்கம் அல்லவா? ஆனால் தங்கமான உன்னிடத்தில் சிறிதளவு இந்த அவகுணம் என்ற கலப்படம் இருக்கிறது அப்படின்னு சொல்வார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதனை நீ வெளியேற்றி விட்டால் நீ சொக்க தங்கமாகி விடுவாய்.
மேலும் பாபாவிற்கு மிக பிரியமா ஆகிவிடுவாய். இந்த விதமாக மம்மா மாதேஸ்வரி அவர்கள் முதலில் அவர்களுடைய நல்லதை அனுபவம் செய்வித்து, பிறகு குறைகளையும் சரி, பலவீனத்தையும் சரி போக்கிவிடுவார். இதுபோல ஆஷா சகோதரி அழகான அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, கடைசியாக எனக்கு இந்த விஷயத்தில் பெருமை உண்டு. என்ன பெருமை? நான் எனது சமர்ப்பண கடிதத்தை மம்மாவிற்கு எழுதி கொடுத்திருந்தேன். எவ்வாறு யக்ஞத்தினுடைய ஆரம்பத்தில் யக்ஞ மாதா, அதாவது ஓம்ராதை மாதா பெயரில் தாய் தந்தையிடமிருந்து கடிதம் பெற்று வந்தார். அதுபோலத்தான் நானும் என்னுடைய லௌகிக தாய் தந்தையிடமிருந்து மம்மாவுடைய பெயரில் கடிதம் பெற்று வந்தேன். அப்படி என்று இவ்வளவு நேரமாக டில்லியினுடைய ஓஆர்சியினுடைய ரிட்ரீட் தலைமை இயக்குனராக இருக்கக்கூடிய பிரம்மகுமாரி, ராஜயோகினி, ஆஷா சகோதரி சின்ன வயதிலிருந்து எப்படி மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை ஒவ்வொரு அனுபவத்தை நம்மிடம் சொல்லி, நீ தங்கமாக கூடாது, சொக்க தங்கமா ஆக வேண்டும் அப்படி என்று எவ்வளவு அழகாக அறிவுரை சொல்லி கோபப்படாமல், அந்த காலத்தில் எவருடைய மம்மாவுடைய விசேஷம் இருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். பார்ப்போம். இவ்வளவு நேரமாக நமக்காக நேரத்தை ஒதுக்கி சொன்ன அந்த ஆத்மாவுக்கு கோடானு கோடி வாழ்த்துக்கள். கேட்பவர்களுக்கும் கோடானு கோடி வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மூத்த ராஜயோகிகள், ராஜயோகினிகள், ஆதிரத்தினங்கள் எல்லாரும் தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபா, மம்மா, சிவபாபாவுடன் எப்படி அனுபவம் ஏற்பட்டது அப்படி என்பதை நம்மிடம் இந்த பாக்கிய விதாதா மூலமாக தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ராஜயோகினி பிரம்மகுமாரி ஆஷா சகோதரி, இவ டில்லி இருக்கக்கூடிய ஓம் சாந்தி ரீட்ரீட் சென்டரில நிர்வாக இயக்குனராக இருக்கிறார். அதாவது ஓஆர்சின்னு சொல்லுவாங்க. ஓம் சாந்தி ரீட்ரீட் சென்டர், ஓஆர்சி. நாம் ஏற்கனவே பார்த்தோம், இவருடைய லௌகிக அப்பா பிரம்மகுமார் பெங்களூரிலிருந்து பூரி சகோதரர், அவர் எப்படி இந்த ஞானத்திற்கு வந்தார், எப்படி எல்லா பழக்கம் இருந்தது, எப்படி விட்டார் அப்படின்று அவருடைய அப்பா சொல்லியிருந்தார். பார்ப்போம் தன்னுடைய நம்ம லௌகிக மகள் ஆஷா சகோதரி என்ன சொல்ல போகிறார், தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதா மூலமாக நாம் பார்க்கலாம். இன்றுக்கு டில்லி ஓம் சாந்தி ரிட்ரீட் சென்டரினுடைய பிரம்மகுமாரி ஆஷா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் இப்பொழுது இந்த ஈஸ்வரிய ஞானத்தின் மீது எனது லௌகிக தாய் தந்தைக்கு மிகுந்த நாட்டம் இருந்தது. என்னுடைய லௌகிக தாய் உணவு சமைப்பதில் மிகவும் திறமையானவராக இருந்தார். 5 சகோதர சகோதரிகளில் நான் அனைவரிலும் சரி மூத்தவராக இருந்தேன். 5 சகோதர சகோதரிகள், இவர்தான் மூத்தவராக இருந்திருக்கின்றார். எப்பொழுது மம்மா பாபா அங்கு வருகை தருவார்களோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய தாய் தந்தை இருவரும் முழு நாளை அந்த சேவா நிலையத்தில் கழிப்பதில் மிகவும் ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை மம்மா கான்பூர், அதாவது சிவில் லைன் சேவா நிலையத்திற்கு வந்திருந்தார்கள். சுமார் 15 நாட்கள் அங்கு தங்கினார்கள். ஒரு நாள் மம்மா கங்கே தாதியிடம் கேட்டார்கள், அதாவது நிர்மலா, அதாவது ஆஷா சகோதரனுடைய லௌகிக அம்மா பெயர் வந்து நிர்மலா, அவருடைய அப்பா பெயர் வந்து பூரி சகோதரர். அப்போ முழு நாளும் நிர்மலா அவர்கள் சென்டரிலே இருக்கிறார். அவருக்கு குழந்தைகள் யாரும் இல்லையா?